ஓம் சாந்தி. இன்றைய சாகார முரளியிலிருந்து முக்கிய கருத்துக்கள். இன்றைய முரளியின் தேதி 25/12/2024. சிவ் பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் படி நடப்பதே மிக உயர்ந்த சார்ட் ஆகும். ஸ்ரீமத்திற்கு மதிப்பளிக்கக்கூடிய குழந்தைகள் நிச்சயமாக முரளியை படிப்பார்கள். பாபா கேள்வி கேட்குறாங்க, ஈஸ்வரனுடைய குழந்தைகளாகிய உங்களிடம் எந்த கேள்வியை யாரும் கேட்க முடியாது. பாபா பதில் சொல்கிறாங்க, குழந்தைகளாகிய உங்களிடம் நீங்கள் உடல் நலமாக இருக்கிறீர்களா என யாரும் கேட்க முடியாது. ஏனென்றால் நாம் எப்போதும் நலமாக இருக்கிறோம் என கூறுகிறீர்கள். எல்லாவற்றையும் கடந்து பிரம்மத்தில் இருக்கக்கூடிய தந்தையை பற்றிய கவலை இருந்தது. அவர் கிடைத்து விட்டார். வேறு எந்த விஷயத்தை பற்றியும் கவலைப்பட வேண்டியது இல்லை. நீங்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் கூட நாங்கள் நலமாக இருக்கிறோம் என்பீர்கள். ஈஸ்வரனுடைய குழந்தைகளுக்கு எந்த விஷயத்தை பற்றியும் கவலை இல்லை. ஆனால் பாபா நம்மளை நலமாக இருக்கீங்களான்னு கேட்குறது நம்முடைய நிலை எப்படி இருக்குது, மாயா கிட்டேருந்து நம்ம விடுபட்டுட்டோமா, இல்லை மாயை நம்மோடு போரிட்டு இருக்கா அப்படின்ற விஷயத்துக்காக பாபா நம்மளை பார்த்து கேட்குறார் அப்படின்றார். இவர்களுடன் மாயை போரிட்டிருக்கிறது என்று பாபா பார்க்கும்போது குழந்தைகளே நலமாக இருக்கிறீர்களா என கேட்பார். ஓம் சாந்தி. பாபா தந்தையாகவும் ஆசிரியராகவும் சுப்ரீம் குருவாகவும் இருக்கிறார் என்பது குழந்தைகளின் புத்தியில் இருக்கும் என தந்தை புரிய வைக்கின்றார். இந்த நினைவில் நிச்சயம் இருப்பார்கள். இந்த நினைவை வேறு யாரும் கற்றுத்தர முடியாது. கல்ப கல்பமாக தந்தைதான் கற்றுக் கொடுக்கின்றார். அவர் ஞானக்கடல், பதீத்த பாவனர். இப்பொழுதுதான் இது புரிந்து கொள்ளப்படுகின்றது. ஏன்னா அவர் தான் இந்த 3 ரோலையுமே ப்ளே பண்ணுறார் அப்படின்றது இந்த நாலேஜ் இப்போ தான் நமக்கு கிடைக்கிது. ஞானத்தின் 3வது கண் தெய்வீக புத்தி கிடைத்திருக்கின்றது. குழந்தைகள் புரிந்து கொண்டிருக்கலாம். ஆனால் தந்தையையே மறந்து விட்டீர்கள் என்றால் டீச்சர், குரு எப்படி நினைவிற்கு வருவார்கள்? மாயா மிகவும் பலசாலியாக இருக்கிறது. ஏன்னா பாபாவுடைய 3 ரூபங்களையுமே மறக்க வைக்குது அப்படின்றார். உங்களுக்கு ஒவ்வொரு அடியிலும் பல கோடி மடங்கு இருக்கிறது. ஆனால் தோல்வி அடைந்தால் பல கோடியை எப்படி பெற முடியும்? தேவதைகளுக்கு கூட தாமரையின் அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஈஸ்வரனுடைய படிப்பாகும். மனிதர்களின் படிப்பு இவ்வாறு இருக்க முடியாது. தேவதையின் மகிமை பாடுகிறார்கள். இருப்பினும் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஒரு தந்தைதான். மற்றபடி அவங்களுடைய பெருமை என்ன அப்படின்றார். இப்பொழுது நீங்கள் முயற்சி செய்து இவ்வாறு மாறிக்கொண்டு இருக்கின்றீர்கள். இந்த முயற்சியில் நிறைய பேர் தோல்வி அடைகிறார்கள் என அறிகிறீர்கள். ஞானம் மிகவும் எளிது. இருப்பினும் மிகச்சிலரே தேர்ச்சி அடைகிறார்கள். ஏன் அப்படின்னு பாபா கேட்குறாங்க. ஏன்னா மாயை அடிக்கடி மறக்க வைக்குதுன்றார். தனது சார்ட்டை வையுங்கள் என பாபா கூறுகின்றார். ஆனால் எழுதுவது இல்லை. எதுவரை எழுதுவது? எழுதுகிறார்கள் என்றாலும் கூட சில நேரம் மேலான நிலை, சில நேரம் கீழான நிலை. யார் ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் படி நடக்கிறார்களோ அதுவே உயர்ந்த சார்ட் ஆகும். பாவம், இவர்களுக்கு வெட்கம் ஏற்பட்டிருக்கிறது என பாபா புரிந்து கொள்வார். இல்லை என்றால் ஸ்ரீமத்தை அமல்படுத்த வேண்டும். ஒரு சிலர் 1-2% கஷ்டப்பட்டு எழுதுகிறாங்களாம். ஸ்ரீமத்துக்கு இவ்வளவு மதிப்பளிப்பது இல்லை. முரளி கிடைக்கிறது, அப்போதும் படிப்பது இல்லை. பாபா கூறுகிறார் என்றால் உண்மை. முரளி படிக்கவில்லை என்றால் மற்றவர்களுக்கு என்ன கற்பிக்க முடியும் என மனதில் அவர்களுக்கு நிச்சயம் தோன்றும். என்ன நினைத்தால் சொர்க்கத்திற்கு அதிபதி ஆகிவிடுவீர்கள் என பாபா கூறுகின்றார். இதில் தந்தையும் வந்துவிட்டார், படிக்க வைப்பவரும் வந்துவிட்டார், சத்கதி அளிக்கும் வள்ளலும் வந்துவிட்டார். சில வார்த்தைகளிலேயே அனைத்து ஞானமும் வந்துவிடுகிறது. அப்போ அப்பாவை நினைக்கும் பொழுது அவர் சொர்க்கத்துக்கு ஆஸ்திக்கு அதிகாரி ஆக்கிடுறார். அப்பாவாக இருந்து 21 பிறவிக்கு ஆஸ்தி தரார். அதே போல் படிக்க வைக்கிறார். டீச்சராக இருந்து நரன்லேருந்து நாராயணா, மனித நிலையிலேருந்து தேவதை நிலைக்கு மாற்றுறார். அதே போல் சத்கதி அளிக்கக்கூடிய வள்ளல் சத்குருவாகவும் ஆயிட்டேன். அப்போ இந்த நினைவில் எல்லாமே அடங்கிடுது அப்படின்றார். சில வார்த்தைகளில் எல்லா ஞானமும் வந்துடுது அப்படின்றார். இங்கே நீங்கள் ரிவைஸ் செய்வதற்காக வருகிறீர்கள். தந்தையும் இதைத்தான் புரிய வைக்கிறார். ஏனென்றால் நாங்கள் மறந்துவிட்டோம் என்று நீங்களே கூறுகிறீர்கள். சிலர் ரிவைஸ் செய்தாலும் கூட ரிவைஸ் ஆவது இல்லை.
முயற்சி செய்விப்பவர் ஒரே ஒரு தந்தைதான். இதில் யாருக்கும் அதிக உபச்சாரம் செய்ய தேவையில்லை. அந்த படிப்பில் அதிகமாக படிப்பதற்காக ஆசிரியரை அழைக்கிறார்கள். இங்கே அதிர்ஷ்டத்தை உருவாக்குவதற்காக அனைவரையும் ஒன்று போல படிக்க வைக்கிறார். ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக எதுவரை படிக்க வைப்பார்கள்? எவ்வளவு குழந்தைகள் இருக்கிறார்கள்? இப்போ அங்கே அந்த லௌகிக படிப்பில் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு குழந்தை ஒரு சப்ஜெக்டில் ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்காக இண்டிவிஜுவலாக ஒரு டீச்சர் வைப்பாங்க, நல்லா கேர் எடுத்து சொல்லித்தர மாதிரி படிக்க வைக்கிறதுக்காக. அந்த டீச்சர் கொஞ்சம் நிறையா டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணி படிக்க வைப்பாங்க. அதுக்காக அவங்க பைசாவும் வாங்குவாங்க. ஆனால் பாபா வந்து இங்கே எவ்வளோ குழந்தைகள் இருக்காங்க, இங்கே அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் இண்டிவிஜுவலாக கேர் பண்ண முடியாது. பாபா எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக தான் படிப்பு சொல்லித்தர அப்படின்றார். இந்த தந்தையோ அனைவருக்கும் மன்மனாபவ என்ற ஒரே மந்திரத்தை அளிக்கின்றார். தந்தை ஒருவரே பதித்த பாவனர். அவருடைய நினைவில்தான் நாம் தூய்மையாக மாறுவோம். அது குழந்தைகளாகிய உங்களின் கையில் இருக்கிறது. எவ்வளவு நினைப்பீர்களோ அவ்வளவு தூய்மை ஆவீர்கள். பதவிக்கு ஆதாரம் ஒவ்வொருவரின் முயற்சியாகும். அவர்கள் தீர்த்த யாத்திரைகளுக்கு செல்கிறார்கள். ஒருவரை ஒருவர் பார்த்தும் செல்கிறார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் கூட நிறைய யாத்திரைகள் செய்தீர்கள். பிறகு என்ன நடந்தது? நீங்கள் பக்தி மார்க்கத்திலேருந்து கீழே விழுந்து தான் வந்தீங்க. யாத்திரைகள் எதற்காக? பிறகு என்ன நடக்கும்? எதுவும் தெரியவில்லை. நம்ம என்னதான் பக்தி நம்ம நிறையா செஞ்சுக்கிட்டே வந்தாலும் ஆத்மாவனுடைய முன்னேறும் கலை இல்லை. ஆத்மா இருக்கிறக்க கீழே இறங்கி தான் வந்துச்சு. அதனால தான் நீங்கள் கீழே விழுந்து வந்தீங்க அப்படின்றார் பாபா. இப்பொழுது உங்களுடையது நினைவு யாத்திரையாகும். உங்களுடைய இந்த யாத்திரை அனாதியாகும். அவர்களோ நாங்கள் இந்த யாத்திரையை அனாதி காலத்திலிருந்து செய்கிறோம் என்று சொல்வார்கள். இப்பொழுது நீங்கள் ஞானத்துடன் நாங்கள் கல்ப கல்பமாக இந்த யாத்திரையை செய்கிறோம் என கூறுகிறீர்கள். ஒவ்வொரு கல்பமும் நாம் இந்த ஆன்மீக யாத்திரையை செய்கிறோம். இந்த யாத்திரையை தந்தையே வந்து கற்றுக் கொடுக்கிறார். அந்த யாத்திரைகளில் எவ்வளவு ஏமாற்றம் அடைகிறார்கள். இந்த யாத்திரை மயான அமைதியினுடையது. ஒரு தந்தையைத்தான் நினைக்க வேண்டும். அப்போ தான் நீங்கள் தூய்மையாக முடியுன்றார். பாபா உங்களுக்கு இந்த உண்மையிலும் உண்மையான ஆன்மீக யாத்திரையை கற்பிக்கின்றார். அந்த யாத்திரைகளை நீங்கள் பல பிறவிகளாக செய்து வந்தீங்க. நாலாபுறமும் சுற்றி அலைஞ்சிங்க. இருந்தாலும் நாங்கள் பகவானிடமிருந்து விலகியோ இருந்தோம் அப்படின்னே பாடுறாங்க. இப்பொழுது தந்தை வந்திருக்கிறார். இதுவே புருஷோத்தம சங்கமயுகம் என குழந்தைகளாகிய நீங்கள் அறிகிறீர்கள். தந்தை வந்துவிட்டார் என அனைவரும் ஒரு நாளில் புரிந்து கொள்வார்கள். பகவான் கடைசியில் எப்படி கிடைப்பார் என்பதை யாரும் அறியவில்லை. சிலர் நாய் பூனையில் கூட இருக்கிறார் என நினைக்கிறார்கள். இது அனைத்திலும் பகவான் கிடைப்பாரா என்ன? எவ்வளவு பொய்யாக இருக்கிறது. ஏன்னா இது பொய்யான கண்டம், அதனால் பொய்யான விஷயங்கள் அப்படின்றார் பாபா. உண்மையான கண்டம் என சொர்க்கத்திற்கு கூறப்படுகின்றது. பாரதம் சொர்க்கமாக இருந்தது. சொர்க்கத்தில் அனைவரும் பாரதவாசிகளாக இருந்தனர். இன்று அதே பாரதவாசிகள் நரகத்தில் இருக்கிறார்கள். இதை இனிமையிலும் இனிமையான குழந்தைகளாகிய நீங்கள் பாபாவிடமிருந்து நாம் ஸ்ரீமத்தை பெற்று பாரதத்தை மீண்டும் சொர்க்கமாக மாற்றிக்கொண்டிருக்கிறோம் என்பதை அறிகிறீர்கள். அச்சமயம் பாரதத்தில் வேறு யாரும் கிடையாது. உலகம் முழுவதும் தூய்மையாக மாறுகிறது. பாபா முழு மரத்தின் ஞானத்தை கூறுகிறார். உங்களுக்கு மீண்டும் நினைவுபடுத்துகிறார். என்னன்னா, நீங்கள் தான் தேவதையாக இருந்தீங்க, பிறகு சத்திரியர் வைஷ்யர் சூத்ரராக ஆனீங்க, இப்போ பிராமணராக ஆகியிருக்கீங்க. இந்த வார்த்தைகளில் நீங்கள் ஒருபோதும் சந்நியாசியோ வித்வான்கள் மூலமாகவோ கேட்டிருக்கீங்களா என்ன அப்படின்னு கேட்குறார். அவங்களா இதை சொல்ல முடியாது. இந்த ஞானம் சிவ பரமாத்மாவுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். அவர் வந்து தான் இந்த ஞானத்தை சொல்ல முடியும். அதனால் அவங்க மூலமா இதை நம்ம கேட்க முடியாது. நானே அது என்பதன் பொருளை பாபா எவ்வளவு எளிதாக கூறுகின்றார். நானே அது என்றால் நான் ஆத்மா. ஆத்மாக்களாகிய நாம தான் மேலே பரந்தாமத்தில் இருந்தோம். அதுக்கப்புறம் தேவதை, சத்திரியர், வைசியர், சூத்ரர் இந்த வர்ணத்தில் மாறி மாறி வரோம். இந்த சக்கரத்தில் சுழலுறோம் அப்படின்றார். ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஆத்மாவாகிய நாம தான் பரமாத்மா, பரமாத்மா தான் ஆத்மாவா ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானே அது என்பதன் பொருள் ஒருவருக்கு கூட தெரிவது இல்லை. நானே அது என்ற மந்திரத்தை சதா புத்தியில் நினைவில்
நிறுத்த வேண்டும் என தந்தை கூறுகின்றார். இல்லையென்றால் எப்படி சக்கரவர்த்தி ராஜா ஆவீர்கள்? ஒரே ஒரு தந்தைதான், ஒரே ஒரு விதைரூப தந்தைதான் ஞானக்கடல் என கூறப்படுகின்றது. அவர் இந்த சிருஷ்டி சக்கரத்தில் வருவது இல்லை. ஆத்மாக்களாகிய நாமே பரமாத்மா ஆகிறோம் என்பது கிடையாது. பாபா தனக்கு சமமாக ஞானம் நிறைந்தவராக மாற்றுகிறார். தனக்கு சமமாக கடவுளாக மாற்றலை, அவர்கிட்ட இருக்கக்கூடிய நாலேஜை கொடுத்து நம்மளை மாஸ்டர் நாலேஜ் ஃபுல்லாக மாற்றுறாரு. இந்த விஷயங்களை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் புத்தியில் சக்கரம் சுழலும். நாம் எப்படி 84 பிறவிகளின் சக்கரத்தில் வருகிறோம் என நீங்கள் புத்தியின் மூலம் புரிந்து கொள்ள முடியும். இதில் நேரம், வர்ணம், வம்சம் அனைத்தும் வந்துவிடுகின்றது. இந்த ஞானத்தினால்தான் உயர்ந்தவரிலும் உயர்ந்தவர் ஆகிறீர்கள். ஞானம் இருந்தால்தான் மற்றவர்களுக்கு கொடுக்கலாம். அதே போல் இப்போ கொஷின்ஸ் பேப்பர் வருது அப்படின்னா சில இடங்களில் ஃபாரின்லேருந்து கூட வரும். அதே போல் அதை கரெக்ஷன் பண்ணுறவங்க கூட அங்கேருந்து பண்ணுவாங்க. ஆனால் பாபா என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே உங்களுடைய டெஸ்ட் பேப்பரை யார் சோதிப்பாங்கன்னா நீங்களே தான் செய்யணும், நீங்கள் என்ன வேணுமோ செய்யலாம் அப்படின்றார். அதாவது நம்ம எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறோமோ அதுக்கேற்ற பிராப்தம் கிடைக்கும். அதில் எந்த பதவியை நீங்கள் பாபா கிட்டேருந்து பெற வேண்டுமோ அதை நீங்கள் பெறுங்க அப்படின்றார். எவ்வளவு தந்தையை நினைக்கிறீர்களோ, மற்றவர்களுக்கு சேவை செய்கிறீர்களோ அவ்வளவு பலன் கிடைக்கும். அவர்களுக்கு ராஜ்யம் உருவாகி கொண்டிருக்கிறது, பிரஜைகள் கூட வேண்டுமல்லவா? ஆகவே சேவை செய்ய வேண்டும் என்ற கவலை இருக்கும். அதே போல் அங்கே சத்தியுகத்தில் அமைச்சர் போன்றவர்களுடைய அவசியம்லாம் இருக்காது. ஏன்னா பாபா இங்கே நமக்கு ஞானத்தை கொடுத்து புத்திசாலியாக அறிவு நிறைந்தவராக ஆக்கிடுறார். எப்போ புத்தி குறையுதோ அப்போ தான் அமைச்சர்களுடைய அவசியம் ஏற்படுது அப்படின்றார். அதே போல் ஒரு சிலர் பாபா கிட்ட, பாபா என்கிட்ட பைசா இருக்குது, என்ன செய்கிறது, எப்படிப்பட்ட தொழில் பிஸ்னஸ் செய்கிறது அப்படின்ட்டு ஆலோசனை கேட்க வராங்க. அதுக்காக பாபா என்ன சொல்கிறாங்கன்னா, யாராவது ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க, மனச்சோர்வு அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா ஒரு சிலருக்காக தான் நான் இந்த மாதிரி சொல்கிறேன், மற்றபடி நீங்கள் எல்லாருமே இந்த விஷயத்தை என்கிட்ட கேட்கணுன்னு அவசியம் இல்லை அப்படின்றார். இது என்னுடைய வேலை இல்லை அப்படின்றார். என்னுடைய வேலையே தூய்மையற்றவங்களை தூய்மையாக்கி உலகத்தினுடைய அதிபதியாக ஆக்குவது தான். ஆகையால் நீங்கள் பாபா கிட்டேருந்து சதா ஸ்ரீமத் பெற்றுக்கொண்டே இருங்க அப்படின்றார். இப்பொழுது அனைவருடையதும் அசுர வழியாகும், அதுவோ சுகதாமமாகும். அதுபோல் யார் உங்களை நீங்கள் நலமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் கூட நீங்கள் நலமாக இருக்குன்னு தான் சொல்லுவீங்க. எந்த நோய் இருந்தால் கூட நீங்கள் குஷியாக தான் இருக்கிறீங்க. ஏன்னா பாபா பரபிரம்மத்தில் இருக்கக்கூடிய அந்த பகவானே இப்போ நமக்கு தந்தையாக கிடச்சிட்டார் அப்படின்னும் போது வேறு என்ன நமக்கு கவலை இருக்குது? அதே போல் பாபாவுடைய நினைவில் இருப்பதால் சொர்க்கத்தை விட அதிகமாக இங்கே நீங்கள் திருப்தியாக இருக்கிறீங்க. அதனால் வேறு எந்த கவலையும் உங்களுக்கு இல்லை. சொர்க்கத்தினுடைய ராஜ்ய பதவியே கொடுக்கக்கூடிய தந்தை கிடைச்சிருக்காரு. நம்ம எவ்வளோ தகுதி அடைய வைக்கிறாரு. பிறகு நமக்கு என்ன கவலை இருக்குது? அதை எல்லாத்தையும் விட ஈஸ்வரனுடைய குழந்தைகள் நமக்கு எதை பற்றி கவலை இருக்கணும் அப்படின்றார். ஆனால் அங்கே தேவதைகளுக்கு எந்த கவலையும் இல்லை. தேவதைகளை விட மேலானவர் ஈஸ்வர். ஆகையால் அவருடைய குழந்தைகளாகிய நமக்கு இப்போ என்ன கவலை இருக்க முடியும் அப்படின்னு பாபா கேட்குறாங்க. பாபா நம்மீது கிரீடத்தை வைக்கிறார். தந்தையின் கிரீடத்தை பிள்ளை அணிவர். அந்த ராஜாவுக்கு அப்புறம் அந்த இளவரசன் தான் அவருடைய ராஜ்யத்தை அடைவார் இல்லைங்களா? சத்யுகத்தில் சுகமே சுகம் என நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அங்கே செல்லும் போது இயல்பாகவே அந்த சுகத்தை பெறலாம். கல்ப கல்பமாக தந்தை படிக்க வைப்பதற்காக வருகிறார். இவரே நம்முடைய உண்மையிலும் உண்மையான சத்குரு. அவரே முக்தி, ஜீவன் முக்தியின் வழியை தெரிவிக்கின்றார். இந்த பாபா கற்றுக்கொள்வதைப் போல் இவரை பார்த்து குழந்தைகளாகிய நீங்களும் கற்றுக்கொள்கிறீர்கள். இந்த பிரம்மா பாபா எப்படி படிக்கிறாரோ அவரை பார்த்து நாமளும் படிக்கிறோம். ஒவ்வொரு அடியிலும் எச்சரிக்கை வைக்க வேண்டி இருக்கிறது. தந்தையை மறப்பதால் தந்தையின் போதனைகளையும் மறக்கிறீர்கள். நாம் மாணவர்கள் என்பதையும் மறக்கின்றீர்கள். மிகவும் எளிதாகும். பாபாவின் நினைவில்தான் அற்புதம் இருக்கிறது. இப்படிப்பட்ட அற்புதத்தை வேறு எந்த தந்தையும் கற்பிக்க முடியாது. இந்த அற்புதத்தினால்தான் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக மாறுகிறார்கள். சிவபாபா பிரம்மா மூலமாக ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தினை ஸ்தாபனை செய்திருக்கிறார் என குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். அந்த தர்மம் சத்யுகம் மற்றும் திரேதா அரைக்கல்பத்திற்கு இருக்கிறது. பிறகுதான் மற்ற தர்ம வளர்ச்சி அடைகின்றார்.
இதே போல் ஃபஸ்ட்டு கிறிஸ்து வருவார். அப்போ அவங்களுடைய தர்மத்தை சேர்ந்தவங்க கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைவாங்க. எப்போ அதிகரிக்குதோ அப்போ தான் அவங்களுடைய ராஜ்யம் என்பது நடக்கும். இப்போ வரைக்கும் அந்த கிறிஸ்துவ தர்மம் இருக்குது, வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்குது அப்படின்றார் பாபா. தேவி தேவதா வம்சம்தான் அடிமரம். ஆகவே பிரம்மாவிற்கு கிரேட் கிரேட் கிராண்ட்ஃபாதர் என கூறப்படுகிறது. ஆனால் பாரதவாசிகள் நாம் பரம்பிதா பரமாத்மாவின் சிவனின் டைரக்ட் குழந்தைகள் என்பதை மறந்துவிட்டனர். ஆதிதேவ் இருந்துவிட்டு போயிருக்கின்றார். அதனால்தான் இந்த மனிதர்கள் அவருடைய வம்சாவளி கிறிஸ்துவர்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. மற்றபடி அவங்க தங்களுடைய கிறிஸ்துவை தான் ஏற்றுக்குவாங்க. அந்த ஃபஸ்ட்டு இருந்த ஆதிதேவை அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. குலம் அல்லவா கிறிஸ்துவின் நினைவு சின்னம் கிறிஸ்துவர்களின் தேசத்தில் இருக்கிறது. அவ்வாறே குழந்தைகளாகிய நீங்களும் இங்கே தவம் செய்துள்ளீர்கள். அதனால தான் உங்களுடைய நினைவு சின்னம் இங்கே அபுல் தில்வாடாவாக இருக்குது அப்படின்றார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், மயான அமைதியின் உண்மையிலும் உண்மையான ஆன்மீக யாத்திரை செய்ய வேண்டும். நானே அது என்ற மந்திரத்தை சதா நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் சக்கரவர்த்தி ராஜா ஆகலாம். 2வது பாயிண்ட், எண்ணம் சொல் செயல் மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும். உள்ளுக்குள் எந்த அழுக்கும் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு அடியிலும் எச்சரிக்கை இருக்க வேண்டும். ஸ்ரீமத்திற்கு மதிப்பளிக்க வேண்டும். பாபா வரதானம் தராங்க. பணிவுத்தன்மை என்ற குணத்தை தாரணை செய்து அனைவருக்கும் சுகம் கொடுக்கக்கூடிய சுகதேவன் சுகஸ்வரூபம் ஆகுக. பணிவுத்தன்மை என்ற குணத்தை தாரணை செய்து அனைவருக்கும் சுகம் கொடுக்கக்கூடியவங்க தான் சுகதேவ் சுகஸ்வரூபம். விளக்கம். மகான் ஆத்மாக்களாகிய உங்களின் அடையாளம் பணிவுத்தன்மையாகும். எவ்வளவு பணிவுள்ளவராக ஆகிறார்களோ அவ்வளவு அனைவர் மூலமாகவும் மரியாதை பெறுவீர்கள். யார் பணிவுள்ளவராக இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் சுகம் கொடுப்பார்கள். அவர்கள் எங்கே போனாலும் என்ன செய்தாலும் அது சுகம் கொடுப்பதாக இருக்கும். ஆகவே எந்த சம்பந்தம் தொடர்பில் வந்தாலும் அவர்கள் சுகத்தின் அனுபவம் பெற வேண்டும். எனவே பிராமண ஆத்மாக்களாகிய உங்கள் மகிமை சுகக்கடலின் குழந்தைகள் சுகஸ்வரூபம் சுகதேவ். எனவே அனைவருக்கும் சுகம் கொடுத்து சுகம் பெற்றுக்கொண்டே செல்லுங்கள். யாராவது உங்களுக்கு துக்கம் கொடுத்தால் நீங்கள் அதை பெறக்கூடாது. ஸ்லோகன். யார் ஆத்ம அபிமானியாக இருக்கிறாரோ அவர்தாம் அனைவரை காட்டிலும் பெரிய ஞானி ஆவார். அச்சா. ஓம் சாந்தி.